அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கார்கோ பாவனாஸ்தி அந்த டாப்பிக்கை பற்றி பேசுவோம். எப்படி ஒரு காரகத்துக்கு உறவுகள் இருக்குதோ அதே மாதிரி ஒரு பாவகமும் 12 பாவகங்கள் இருக்குது இல்லையா கட்டத்தில். ஸோ அந்த 12 பாவகங்களையும் ஒரு ஒரு உறவுகளை குறிக்கும். அதே மாதிரி கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கிரகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உறவுகளை குறிக்கக்கூடிய கிரகங்களாக இருக்கும். நம்ம இப்போ பார்ப்போம். அதை லக்னம் அப்படின்றது ஜாதகர் குறிக்கும். 2ஆம் இடம் அப்படின்றது அவருடைய குடும்பத்தை குறிக்கும். 3ஆம் இடம் அப்படின்றது சகோதர ஸ்தானத்தை குறிக்கும். 4ஆம் இடம் தாய். 5ஆம் இடம் குழந்தைகள். 7ஆம் இடம் மனைவி. 8ஆம் இடம் ஜாதகருடைய ஆயுள். 9ஆம் இடம் தந்தை பாக்கியத்தை குறிக்கும். 10ஆம் இடம் தொழில் மாமியார் இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கும். 11ஆம் இடம் மூத்த சகோதரர்களை குறிக்கும். 12ஆம் இடம் அயனசயனம் போகத்தை குறிக்கும், விரயத்தையும் குறிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாவத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நம்ம வச்சுருக்கோம் இல்லையா. அதே மாதிரி கிரகங்கள்லேயும் பார்த்திங்கன்னா சூரியன் தந்தையை குறிக்கும், சந்திரன் தாயை குறிக்கும், செவ்வாய் சகோதரர்கள் குறிக்கும், புதன் மாமனை குறிக்கும், குரு குழந்தைகள் குறிக்கும், சுக்கிரன் மனைவியை குறிக்கும், சனி சித்தப்பா வேலைக்காரர்கள் அந்த மாதிரி விஷயங்களை குறிக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த பாவத்திற்கு உரிய கிரகம் காரக கிரகம் அங்கேயே போய் உட்காரும்போது அது காரக பாவனாஸ்தி. உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி தான் களத்திர பாவம். ஸ்தானம் பார்த்திங்கன்னா களத்திர காரக கிரகமாக வர்றது பார்த்திங்கன்னா சுக்கிரன். ஸோ அந்த 7ஆம் பாவத்திலேயே இப்போ அந்த காரக கிரகமான சுக்கிரன் போய் உட்காரும்போது காரக பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லுது. இது என்ன பாதிப்புகளை உருவாக்குதுன்னா தாமத திருமணம், இல்லைனா திருமணமே நடக்காத அமைப்பு, இல்லைனா திருமணம் நடந்தும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது இல்லையா. இதெல்லாமே உண்டு. அதே மாதிரி 5ஆம் பாவம் குழந்தைகளை குறிக்கும். காரக கிரகமாக குரு தான் வருவார். ஸோ அப்போ 5ஆம் இடத்துலேயே குரு உட்காரும்பொழுது குழந்தை தாமதத்தை கொடுக்குறாரு. குழந்தையில் இன்னல்களை சந்திக்கக்கூடிய விஷயங்கள், இல்லை குழந்தையை கொடுக்காத போயிடுது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமும் பார்த்திங்கன்னா இந்த அந்த பாவகத்தில் அந்த காரக கிரகம் உட்காரும்போது அந்த விஷயத்தை வேலை செய்கிறது இல்லை. அது ஆக்சுவலாக வேலை செய்யாதனால தான் இங்கே பிரச்சனையே. இப்போ சில விதிவிலக்குகளும் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த காரக கிரகம் தனிச்சு நிற்கும்போது அது வேலை செய்கிறது இல்லை. ஆனால் சுபர்களோடு சேரும்பொழுது பாதிப்புகள் கம்மியாகுது. அதே மாதிரி சனி செவ்வாய் ராகு கேது இந்த மாதிரி பாவகிரகங்களோடு சேரும்போது தீமைகள் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்குது. அதே மாதிரி இந்த கிரகங்கள் சுபர்கள் வீட்டில் உட்காரும்போது பாதிப்புகள் கொஞ்சம் கம்மி தான் பண்ணுது. இதே பாவகிரகங்களுடைய வீடுகளில் உட்காரும்போது பாதிப்புகள் கண்டிப்பாக அதிகப்படுத்தி கொடுக்குது. அதே மாதிரி அந்த காரக கிரகம் உச்சமோ ஆட்சியோ பெற்றுச்சுன்னா பாதிப்புகள் குறையுது. இப்போ உதாரணத்துக்கு கன்னி லக்னத்திற்கு பார்த்திங்கன்னா சுக்கிரன் மீனத்தில் உச்சமாக இருப்பார். ஸோ இந்த கேஸில் பார்த்திங்கன்னா இந்த காரக பாவனாஸ்தி அந்த அளவுக்கு வேலை செய்கிறது இல்லை. அதே மாதிரி மேஷ லக்னத்திற்கு பார்த்திங்கன்னா துலாத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருப்பார். அதே மாதிரி விருச்சக லக்னத்திற்கு ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருப்பார். இந்த டைமில் இந்த காரக பாவனாஸ்தி அப்படின்றது வேலை செய்கிறது இல்லை. அதே மாதிரி குருவுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். குரு கடகத்தில் உச்சமாவார். அதே மாதிரி தனுசு மீனம் இந்த இடத்துல ஆட்சி பெறுவார். ஸோ பார்த்திங்கன்னா மீன லக்னத்திற்கு 5ல் குரு உச்சம் பெறும்போதும் அங்கே பாதிப்புகள் கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி சிம்ம லக்னத்திற்கு தனுசில் போய் குரு ஆட்சி பெற்று உட்காரும் போதும் பாதிப்புகள் கொடுக்கறது இல்லை. விருச்சக லக்னத்திற்கும் பார்த்திங்கன்னா மீனத்தில் குரு இருக்கும்போது ஆட்சி பெறும்போது அந்த பாதிப்புகளை கொடுக்கறது இல்லை. இதுதான் காரக பாவனாஸ்தியில் சில விதிவிலக்குகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த காரக பாவனாஸ்தி எப்படி செயல்படுதுன்னா அந்த காரக கிரகத்தையும் பிரச்சனையாகுது, அந்த பாவத்துக்குரிய விஷயத்தையும் பண்ணக்கூடாத அந்த காரக கிரகம் தடுக்குது. அது வேலை செய்கிறது இல்லை. இதுதான் காரக பாவனாஸ்தி. நன்றி நண்பர்களே.